நிறைய பேர் உங்களோட வாட்ஸ்அப்லயும் சரி, தொலைபேசியில தொடர்பு கொண்டும் சரி, கேக்குற விஷயம் இதுதான். நான் ஏகப்பட்ட கஷ்டத்துல இருக்கேன். மரணத்துக்கு கீழ நிக்கிறேன். என்னால பிரச்சனைகள தாங்க முடியல. அவ்ளோ ம். பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு எப்படியாவது இதுல இருந்து வெளியில வரணும். எனக்கு இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாங்க. அவங்களால தாங்கிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள தாங்கிக்கிட்டு ம். இருக்காங்க. இப்ப அந்த மாதிரி உள்ள நபர்களுக்கு என்ன எப்படி நீங்க அத அதாவது ஜோதிடத்து மேல மக்கள் வந்து ரொம்ப அதிகமான உச்சகட்ட நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா, இப்போ ஜோதிடம் வந்து இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக, இப்போ Facebook மூலமாகவும் சரி, YouTube மூலமாகவும் சரி, எல்லா இடத்துலயும் ஜோதிடம் வந்து அற்புதமா வளர்ந்து வருது. அதே நேரத்துல அளவுக்கு அதிகமான ஜோதிட திணிப்புகளும் என்ன பண்ணுதுன்னா, பயத்தை ஏற்படுத்துது. எதிர்மறையான எண்ணங்களையும் ஜோதிடத்தின் மூலமா மக்கள் மனதுல பதியறதுக்கு காரணமா இருக்கு. எப்பவுமே ஒரு விஷயம் வந்து அ அளவுக்கு அதிகமா விரிவாக்கம் அடையும்போது என்னப்படும், அது வந்து கொஞ்சம் பிரச்சனைய ஏற்படுத்த தான் செய்யும். மக்களுக்கு வந்து அதிகப்படியான நம்பிக்கை வருது. இப்ப எல்லார் ஜாதகத்தையும் ஒரு ஒரு விதிய சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ராஜயோகம் அப்படின்னு சொல்லி ஒரு விதிமுறை சொன்னா, உடனே ஒரு சராசரி மனிதன் என்ன பண்ணுவான்? இப்ப நானா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, நம்ம ஜாதகத்துல இப்படி ஒரு அமைப்பு இருக்கான்னு இருக்கா தேடி அப்படின்னு பார்ப்போம்ல. பார்ப்போம். இந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து இப்ப ரொம்ப அதிகமாயிட்டு. ஒரு யோகத்த பத்தி ஒரு யோகம் இல்ல, ஆயிரக்கணக்கான கிரக சேர்க்கை யோகங்கள் நெறைய இருக்கு. அப்படி ஒவ்வொரு யோகத்த பத்தியும் ஒவ்வொருத்தரும் பேசும்பொழுது, நமக்கு என்ன வரும்? இந்த யோகம் நமக்கு இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப நமக்கு இதெல்லாம் கிடைச்சிராதா? அப்ப அது இருக்கா இல்லையான்னு முதல்ல தெரியாது. சரியான ஜோதிடர் அத பார்த்து சொல்லணும். இது எந்த காலத்துல உங்களுக்கு அனுபவிக்கிற வாய்ப்பு கிடைக்கும்? இதெல்லாம் வந்து கணிச்சு சொல்லணும். அப்ப இதெல்லாம் தெரியாம மக்கள் என்ன பண்ணுவாங்க? எதிர்பார்ப்போட ஜோதிடத்துக்குள்ள வந்துடுறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டா, ஜோதிடம் என்பது நாம முற்பிறவியில செய்த ஒரு பாவ புண்ணியத்தினுடைய ஒரு தொகுப்ப முடிஞ்ச வரைக்கும் ஜோதிடருடைய ஒரு சின்ன அறிவுக்கு எட்டியபடி கணித்து, நீங்க இப்படிலாம் போன பிறவியில வந்து செய்ததற்கான அடையாளங்கள் ஜாதகத்துல இருக்கு. அதனால அத வந்து சமன்படுத்துறதுக்கு இந்தந்த வழிமுறைகளை பின்பற்றுங்கன்னு சொல்றது தான் ஜோதிடத்தினுடைய வழிமுறை. ஆனா, இதுல என்ன ஆகுதுன்னு கேட்டா, எதிர்பார்ப்புகள், திணிப்புகள் நெறைய வந்துட்டு. அப்போ மக்களால வந்து எல்லாருக்கும் கஷ்டத்துல இருந்து விடுபடணுங்கிற எண்ணம் அதிகமாயிருது. அதாவது இதுநாள் வரைக்கும் உள்ள கஷ்டம் நாளைக்கு விடிஞ்சா சரியாயிரும். இது வந்து மனிதனுடைய இயல்பு. அத குறை சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சிலருக்கு நீண்ட கால துன்பங்கள் அவங்க சொல்றது என்னன்னா, நான் இந்த பிறவியில யாருக்குமே எந்த ஈயெறும்பு கூட துரோகம் பண்ணது கிடையாது. யாருக்கும் கெடுதல் நினைச்சது கிடையாது. ஆனா எனக்கு தொடர்ந்து கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு. கடவுள்ட்ட போறேன். கடவுளுடைய வழிபாடுகள நான் செய்கிறேன். மந்திரங்கள் சொல்றேன். ஆனாலும் எனக்கு மன நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது. கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாரு? இன்னைக்கு சராசரியா மனிதர்கள பார்த்தோம்னு சொன்னா, யார் எப்படி வேணாலும் போயிட்டு போட்டும். நான் இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போறேங்கிற எண்ணம் அதிகப்பட்டுட்டே போகுது. அப்போ அப்படிப்பட்ட நிலையிலும் கூட இன்னைக்கு நெறைய பேரு, இன்னைக்கு அபிராமி அந்தாதி பத்தி நம்ம நெறைய பேசுறோம். நெறைய பேரு அபிராமி அந்தாதி பாடல் படிக்கிறேன் சார். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் ஊக்கமா படிக்கிறேன். ஆனாலும் எனக்கு இன்னும் கஷ்டங்கள் ஏன் தீர மாட்டேங்குது? எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஜாதகத்த பார்த்து, உங்க கர்மமணி இப்படித்தான் இருக்கும். இத வந்து அனுபவிச்சு தான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள நிறுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஏன் விருப்பம் இல்லைன்னு சொன்னா, நானே வந்து அதாவது பாரதியாருடைய ஒரு வார்த்தை எல்லாரும் அதிகமா ஆட்டோலலாம் எழுதி வச்சிருப்பாங்க. வீழ்வேன் என்று நினைத்தாயோ! அப்படிங்கிற அந்த ஒரு இத வந்து எல்லாரும் மிகைப்படுத்தி, மிகைப்படுத்தி பேசுறத பார்த்துருக்கோம். அப்போ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நான் கீழ வந்து விழுந்துற மாட்டேன். நான் என்னுடைய கொள்கையில உறுதியா இருப்பேன். நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தூண்டுற ஒரு வாசகம். அது எனக்கும் ரொம்ப ரொம்ப பொறுமை. ஏன்னா நான் அப்படிதான் வந்து விழுந்து எந்திரிச்சு இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு உலகம் என்ன எப்படி பார்க்குதுன்னு கேட்டா, ஒரு பொதுவான பார்வையில நான் இன்னைக்கு இதெல்லாம் பேசுறேன் அப்படிங்கிற அடையாளத்தோட என்ன பார்ப்பாங்க ஒரு ஜோதிடராக. இப்ப இந்த அபிராமி அந்தாதி பத்தி பேசினாலே எனக்கு ஒரு பேர் குடுத்துருக்காங்க மக்கள். அதாவது நீங்க வந்து அபிராமி ஜோதிடம். அபிராமி அந்தாதி ஜோதிடர் தானேன்னு ஒரு அம்மா எனக்கு வந்து என்னை கூப்பிட்டு கூட கேட்டுச்சு. அந்த அளவுக்கு ஒரு அடைமொழிய வந்து உருவாக்கி இருக்கு இந்த அபிராமி அந்தாதி. அப்ப எல்லாம் அன்னையுடைய கருணை தான். எதுக்காக அத சொல்ல வரேன்னா, வாழ்க்கையில என்னுடைய நிலைமையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. மொத்தமா முடிஞ்சு போச்சு. 20 வயசுலயே முடிஞ்சு போச்சு. அ ஒரு 2 வருஷம் நான் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். 2 வருஷம் படுக்கையில தான் இருந்திருக்கேன். என் தாய், தகப்பன், சகோதரன் தான் என்னை வந்து அடகாத்த கோழி மாரி பார்த்து, அவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன தேத்தி கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது தான் ஜோதிட புத்தகங்கள படித்து, ஜோதிட அறிவு வளர்த்துக்கிட்டு, நான் இன்னைக்கு ஒரு ஜோதிடராக இத்தனை பேருக்கு நடுவுல நான் வந்து அறிமுகமாகி வந்துட்டேன். ஜோதிடத்த வச்சு என்னால முடிஞ்ச சேவைகள மக்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் அத வைத்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். முதல்ல வந்து 2008ல நான் வந்து தொழில்முறை ஜோதிடரா ஆரம்பிக்கிறேன். தொழில் ஆரம்பிக்கிறேன். அப்ப எனக்கு வருமானம் வந்து ஒரு ரூ. 1000 கூட கிடையாது. மாத வருமானம் ரூ. 1000 கூட கிடையாது. என் குடும்பத்த வந்து என்னுடைய அண்ணனுடைய வருமானத்துல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நான், எனது தாய், தகப்பன், அண்ணன். அண்ணனுடைய சம்பளத்துல தான் குடும்பம் ஓடுது. நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சது எல்லாமே 2015க்கு 13க்கு பிறகு தான். 13ல இருந்து நான் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன். அதுவும் ஜோதிடத்த பத்தி முகநூல்ல எழுதின பிறகு தான், என்கிட்ட ஜோதிட அறிவு இருக்கு அப்படின்னு எனக்கு ஒரு தனி அடையாளம் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுவும் சித்தயோகி ஐயாவுடைய பார்வை, என்னுடைய குருநாதர் பார்வைக்கு நான் போனதே இந்த முகநூல் மூலமா தான் நான் போனேன். ஜோதிடம் தான் என்ன வந்து இன்னைக்கு வளர்த்து கொண்டு வந்திருக்கு. இன்னைக்கு எனக்கு நெறைய பேருக்கு வந்து என்னுடைய உண்மையான நிலைமை தெரியாது. நெருங்கிய நண்பர்களுக்கு என்னிடம் ஜோதிடம் பயின்றவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை தெரியும். அதாவது நம்ம 2 பேருடைய வாழ்க்கை தெரியும். ஏன்னா, நெறைய பேர் கேட்கறாங்க. 2021ல 1ல நம்ம 2 திருமணம் பேருக்கும் ஆச்சு. திருமணம் ஆச்சு. சரிங்களா? என்னுடைய
திருமணத்துக்காக வந்து முதல்ல நிறைய பேர் உறவுகளையும் சரி, என்னை பத்தி நெருக்கமா தெரிஞ்சவங்களும் சரி, எனக்கு வந்து திருமணமே ஆகாது. ஏன்னா அடிபட்டு எனக்கு வந்து ஒரு கால் பிரச்சனை இருக்கு. நான் வெளியில சாதாரணமா நடப்பேன். யாரும் என்ன கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் என்னால தொடர்ந்து ஒரு இடத்துல அமர்ந்து வேலை பார்க்க முடியாது. இது எனக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். ஆனா இந்த சவால்களை எல்லாம் நான் கடந்து வந்ததுக்கு இத்தனைக்கு என்னை தேத்தி கொண்டு வந்ததுக்கு காரணம் எங்க அப்பா எனக்குள்ள விதைச்ச அந்த கடவுள் நம்பிக்கை. அவர் தெரிஞ்சு விதைச்சாரோ தெரியாமல் விதைத்தாரோ, அறியாத பருவத்திலேயே திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான் ராமலிங்க அடிகளாருடைய அந்த ஒரு கொடுப்பனை என் தந்தையாரு கிடைச்சது. அவர் அந்த அனுகிரகத்தை எங்களுக்கு கொடுத்தார். எனக்கும் எங்க அண்ணனுக்கும் கொடுத்தார். எங்க அம்மாவுக்கும் கொடுத்துறாரு. அந்த ஒரு பிடிப்பு விதைச்ச விதை இன்னைக்கு வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் எனக்குள்ள இருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. எதுக்காக இதை ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னா, நம்ம சும்மா ஒன்னும் வளர்ந்து வந்துடல. ஒண்ணுமே இல்லாத ஒரு பூஜ்ஜியமா என் வாழ்க்கை ஆரம்பிச்சது. 2015, 16க்கு பிறகுதான் நான் மெல்ல மெல்ல சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் என்னுடைய அண்ணனுடைய வருமானத்துல தான் குடும்பம் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு என்னுடைய நிலைமையை நான் சொல்றேன். இப்ப நமக்கு 2021 திருமணம் வருது. திருமண தடை நான் வந்து எவ்வளவு வலிவேதனைகள் ஒரு தனி மனிதனுக்கு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த திருமணம் காலதாமதமாக உள்ள எவ்வளவு பிரச்சனை சந்திப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த முழுமையான வலிவேதனை நான் அனுபவிச்சிருக்கேன். நான் திருமணத்துக்காக பெரிதாக ஆசைப்படல. 2வது என்னுடைய ஜாதகம் எனக்கு தெரியும். நான் ஜோதிடம் படித்த உடனே நம்ம ஜாதகத்துல என்ன வரம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்ப என்னுடைய ஜாதகத்துல 7ஆம் பாவங்கிறது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப நல்ல விதமாக எல்லாரும் மாதிரியும் நாம ஒரு திருமண வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. நமக்கு அது பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். அப்ப அதுக்கு என்ன மாற்று வழி? ஒரு ஜோதிடர்னு நம்ம அதை யோசிக்கணும்ல. அப்போ திருமணமாகி விவாகரத்து பெற்ற, அதாவது விதவையா இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்குன்னு என் ஜாதகத்தை பத்தி நான் கணிச்சது. அந்த அடிப்படையில தான் திருமண முயற்சியில நான் ஈடுபட்டேன். அப்பொழுதும் கூட 2017ல நான் வந்து ஓரளவு சம்பாதிக்க ஆரம்பிச்சு ஒரு குடும்பம் நடத்த முடியும், ஒரு பெண்ணை தேடலாம்னு ஆரம்பிக்கிறேன். என்கிட்ட எதுவும் கிடையாது. சொந்தமா ஒரு வாகனமோ, சொந்த வீடோ, சொத்து பத்து எதுவும் கிடையாது. வெறும் வருமானம் மட்டும் இருக்கு. இத நம்பி யாரு பெண்ணா திருமணம் செய்து கொடுப்பாங்க எனக்கு? தரமாட்டாங்கல்ல. ஆனாலும் முயற்சி பண்றேன். எல்லாரும் இருக்க சும்மா இருக்க முடியுமா? திருமண முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது 2017ல திருமண தகவல் மையத்துல ஆன்லைன்ல பதிவு பண்ணி வைக்கிறேன். யாரும் நம்மள வந்து எட்டி கூட பார்க்கல. ஏன்னா ஏஜ் வந்து 35 வயசுல நான் வந்து பதிவு பண்றேன். 35, 36 வயசுல பதிவு பண்றேன். யாருமே வந்து எந்த என்கொயரியும் பெருசா ஒரு என்கொயரி கூட எனக்கு கிடையாது. இந்த வலிவேதனை எவ்வளவுக்கு இருக்கும். 2வது திருமணத்துக்காக இப்ப எல்லாரும் வந்து எதை சொல்லி பெண் கேட்பாங்க? சொந்த வீடு இல்ல பெருசா. 2வது ஜோதிடர் ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம். ஜோதிடருக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் திருமணம் நடக்கிறதுக்காக ஜோசியத்தை போய் தான் பொருத்தம் பார்த்து நாள் குறிச்சு இது பண்றாங்க, முகூர்த்தம் வைக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட தொழிலை செய்யக்கூடிய ஒரு ஜோதிடத்தை செய்கின்ற ஒருவனுக்கு பெண் தர மாட்டார்கள். ஏன்னா அது ஒரு தொழில் கிடையாது. இவங்களுக்கு எல்லா நல்லது கெட்டதுக்கும் மக்களுக்கு என்ன வேணும்னா ஜோசியர் வேணும். ஆனால் ஜோசியருக்கு ஒரு பெண்ணை கொடுக்கறதுக்கு இங்க யாரும் இல்ல. இந்த வலிவேதனையை வந்து 100% நான் அனுபவிச்சிருக்கேன். இந்த ஒரு காரணத்தை சொல்லியே அனுபவிச்சிருக்கேன். அப்ப எனக்கு இந்த வலிவேதனை எல்லாம் அப்ப எனக்கு ஜாதக விதி இருக்குது. திருமணம் அப்படின்னு போனாலே உனக்கு செருப்படிதான், அவமானம் தான், அசிங்கம் தான். அப்போ அந்த அவமானம் அசிங்கத்தை உலகத்தின் பார்வையில இருந்து நீ மாத்தி ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா, இப்ப திருமணம் ஆயிருச்சு, என்ன சொல்லணும்? இவன் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான் ஊரே பேசும். எத்தனை நாளைக்கு பேசுவாங்க? ஊரோட எத்தனை நாளைக்கு பேசுவோம்? ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதிசயமாவே இருந்துச்சு. காரணம் நமக்கு இருந்த இறை நம்பிக்கை. அந்த இறை நம்பிக்கையில தொடர்ந்து நம்ம என்ன பண்ண விதைச்சிட்டு போயிட்டே இருந்தோம். நம்பிக்கையை வச்சுக்கிட்டே இருந்தோம், கடவுள் மேல வச்சுட்டே இருந்தோம், சித்தர்கள் மேல வச்சுட்டே இருந்தோம். இறைவனுடைய எல்லா சுரூபங்கள் மேலே நமக்கு வந்து எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நான் வந்து எந்த கோயிலுக்கு நான் போவேன். பைபிள் பத்தி படிச்சிருக்கேன். பைபிளை பத்தி என்கிட்ட கேட்டா நிறைய விஷயங்கள்னால பேச முடியும். குரானை படிச்சிருக்கேன். இங்க என் டேபிள்ல கூட குரான் இருக்கும். அந்த குரான் வந்து ஒரு இஸ்லாமிய நண்பர் உங்களுக்கு பரிசா கொடுத்துட்டு வாழ்த்திட்டு போனது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் சாத்தியப்படுத்துனது என்னன்னா கடவுள் மேல இருக்க நம்பிக்கை. அது நம்மள சாத்தியப்படுச்சு. சரி, நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம். அப்ப திருமணமே வந்து நடக்காது அப்படிங்கிறது நானும் முடிவு பண்ணிட்டேன். சரி, அப்ப ஜாதகத்துல அது வாய்ப்பு இல்லை அப்படின்னு. ஆனாலும் ஒரு எங்க குருநாதர் சொன்ன ஒரு விஷயம் உண்டு. நாடி ஜோதிட முறைப்படி சுக்கிரன் குரு சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பெண் வாசனை உண்டு, திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது காதுல ஒழிச்சுக்கிட்டே இருந்து. எங்க குருநாதர் சொன்ன வாக்கு. குரு சுக்கிரன் சேர்க்கை ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தால் அவருக்கு கண்டிப்பாக பெண் சுகம், மனைவி சுகம் உண்டு. அது எனக்கு ஆள் மனசுல பதிஞ்சிருந்து. சரி, அப்ப அதுவும் உண்டு. காரகத்துவப்படி நமக்கு வந்து பிரச்சனை இருக்கணும்ங்கிறது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தேர்வு செய்யும் போதுதான் நான் வந்து நிறைய ப்ரொஃபைல் பார்த்தேன். நான் ப்ரொஃபைல் பார்த்தது எல்லாமே இந்த மாதிரிதான். அதாவது உடல் ரீதியாக மாற்றுத்திறனா இருக்கக்கூடியவங்க, விதவையா இருக்கக்கூடியவங்க, விவாகரத்து பெற்றவங்க. இப்படிதான் நான் தேடி எல்லாம் ப்ரொஃபைல் தேடணும். இப்படிதான் தேடினேன். நார்மலா இருக்கிற இந்த ப்ரொஃபைல் நான் தேடவே இல்லை. ஏன்னா நமக்கு ஜாதகத்துல இடம் இல்லைன்னு தெரியும். அப்படியும் தேடி எதுவும் கிடைக்கல. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? நான் ஜோதிடர், சொந்த வீடு இல்ல, அதனால பெண் தர மாட்டாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி
உன் ப்ரொஃபைல வந்து நான் பார்த்து அது வந்து நான் கடைசி முயற்சி தான். கிட்டத்தட்ட மொத்தம் 50 ஜாதகம் பார்க்கலாம். 48வது ப்ரொஃபைல் உன்னோட ப்ரொஃபைல் நான் வந்து பார்த்துட்டு உன் ப்ரொஃபைல பத்தின இது பார்க்குறேன். எனக்கு இன்னொரு விஷயம், நான் வந்து சைவ உணவு பழக்கவழக்கம் இதுல வந்து திட்டவட்டமா இருந்தேன். என் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, "நீ சைவங்கிற கொள்கையை கொடிய பிடிச்சிட்டு இருக்க வரைக்கும் உனக்கு கல்யாணமே நடக்காது." அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. விளையாட்டான்னு சொன்னாங்க. ஆனாலும் அது ஒரு காரணம். சைவ உணவு பழக்கத்துல எப்படி பொண்ணு கிடைக்கும்? இந்த காலத்துல அதெல்லாம் சாத்தியமா? அப்ப இதெல்லாம் வந்து உன்னுடைய ப்ரொஃபைல்ல நான் பார்த்த விஷயம். விவாகரத்து சைவம். ஆயிருக்கு. சைவ உணவு பழக்கவழக்கம். 2 பெண் குழந்தைகள் உனக்கு இருக்கு அப்படிங்கிறது தான். சரி பரவால்ல. இங்க தான் வந்து எனக்கு இன்னும் அடுத்த கட்ட விஷயங்கள் ஆரம்பிக்குது. யாராவது இந்த காலத்துல இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்களா? ம். அ ஏற்கனவே வந்து பிரச்சனை. உனக்கே வந்து உன்னை உடல் கவனிக்கிறதுக்கே ரீதியா ஒரு ஆள் பிரச்சனை. வேணும். இதுல வந்து நீ ஒரு பொண்ணையும் 2 குழந்தைகள வச்சு எப்படிப்பா நீ காப்பாத்த முடியும்? இது வந்து எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆனா, எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். எனக்கு தேவை அன்பு காட்டுறதுக்கு ஒரு ஒரு துணை வேணும். துணை வேணும். அந்த துணை வேணும். குடும்பமா ஒரு குடும்பமா இருக்கணும். குடும்பம் வேணும். அவ்வளவுதானே. 2 குழந்தைங்கள ஆமா. இப்ப ஏத்துக்கிறதுக்கு 25 தயாரான வயசுல ஆளுங்க. 25 வயசுல கல்யாணம் ஆயிருந்தா, ஒரு 30, 35 வயசுல என்ன இருக்கும்? ஒரு 7, 8 வயசுல குழந்தைகள் இருக்கும். இப்படித்தானே இருக்கும். ஆனால் எனக்கு நான் உன்னை தேர்வு செய்ததுனால எனக்கு வந்து இந்த வயசுல என்னென்ன கிடைக்குமோ, அது எல்லாமே கடவுள் எனக்கு குடுத்திருக்காருன்னு நம்பி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம 2 பேரும் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான சாட்சி தான் நாம இன்னைக்கு பதிவு பண்ற இந்த வீடியோக்கள் தான். குழந்தைகளோட பதிவு பண்றோம். ம். நெறைய பேருக்கு ஒரு நெருங்கிய நண்பர்கள் கூட கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன்னா என் ப்ரொஃபைல்ல பார்த்து தெரியும். 2021ல கல்யாணம் ஆயிருக்கு. 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க புள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஒருத்தவங்க அதனால கொஸ்டின் கூட கேட்டிருந்தாங்க. கேட்டிருந்தாங்கல்ல. உங்களுக்கு இவ்ளோ பெரிய பிள்ளைங்க பிள்ளைங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சொன்னாங்க. எல்லாத்துக்குமான பதில் வந்து இந்த வீடியோல இருக்கு. அதனால வாழ்க்கையில சோதனைகள், அசிங்கம், அவமானம், துன்பம் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். ஐசியூல இருந்து 41 நாள் இருந்திருக்கேன். அதன் பிறகு 2 வருஷம் படுக்கையில இருந்திருக்கேன். அப்புறம் உலகம் வந்து என்ன வந்து உலகம் எப்படி பார்க்கும்? முடிஞ்சு போச்சுன்ற மாரி தான் பார்க்கும். யாருடைய பெரிய ஒரு அன்பு, ஆதரவும் கிடையாது. இல்ல நான் ஒரு ஜோதிடர் ஆகணும், நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு என்ன ஜோசியர் ஆக்கியே தீருவேன்னு நெனச்ச ஒரு ஜீவன் இருக்கு, ஒரு ஆன்மா இருக்குன்னா, உங்க தாய்மாமா. என்னுடைய தாய்மாமன் சிதம்பரதாமன் பிள்ளை. கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரத்துல அவரு ஊரறிந்த ஜோசியர். அவர் தான் என்னைய வந்து கண்டிப்பா ஜோசியர் ஆக்கியே தீரணும்னு நினைச்சாரு. அவருடைய அந்த ஒரு ஆழ்ந்த அந்த அன்பும், அந்த வேண்டுதலும் இன்னைக்கு வரைக்கும் பலிச்சுட்டு தான் இருக்கு. நிச்சயமா அந்த ஆன்மா வந்து இன்னைக்கு அவர் இப்போ உலகத்துல இல்ல. ஆனா, அவர் ஆசைப்பட்ட மாரி அவருடைய மருமகன அவர் ஜோசியர் ஆக்கிட்டாரு. இன்னைக்கு அந்த மருமகன் உலகத்துக்கே நெறைய பேருக்கு இன்னைக்கு ஜோதிடத்த வச்சு வழிகாட்டிட்டு இருக்கான் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும். அவருடைய குடும்பத்தாருக்கும் தெரியும். இந்த இடத்துல அவரையும் நான் பெருமையா பேசி தான் ஆகணும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்குள்ள வரலாம். நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு எதுக்காக சொல்றேன்னா, உங்க எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் கண்டிப்பா இருக்கும். ம். இப்ப என்னுடைய கஷ்டம் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு உங்க பார்வைக்கு ஒரு ஜோசியராகவோ, இன்னைக்கு என்னைய நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா, நான் நல்லா இருக்கேங்கிற ஒரு அடையாளத்த எல்லாரும் நீங்க பார்க்குறீங்க. அதாவது பொதுமக்கள் பார்க்குறாங்க. ம். நம்மள சுத்தி இருக்க நெருங்கிய நண்பர்கள். எனக்காக நெருங்கிய அன்பு காட்டின, உதவி செய்த நண்பர்கள் இருக்காங்க. அதுல ஒருத்தர பத்தி நான் சொல்லி ஆகணும். இல்லன்னா கோவப்பட்டுருவோம். என்னுடைய சிறு வயதிலிருந்து நெருங்கிய ஒரு நண்பன். அவன் பேரு விநாயகம்னு பேரு. நான் வந்து அவன பிள்ளைவாள்ன்னு தான் கூப்பிடுவேன். செல்லமா கூப்பிடுவேன். சின்ன வயசுல இருந்து அப்படி பழகிடுச்சு. பிள்ளைவாள்ன்னு தான் கூப்பிடுவேன். நெருங்கிய நண்பன். அது வந்து கடவுள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்ப வந்து அது குடுப்பாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து அவன் கடவுள் குடுத்த வரம்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையில எல்லா கஷ்டத்துலயும் என் கூட இருந்துட்டான். எனக்கு தெரியும். இப்ப கூட நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம், உங்களுக்கு திடீர்னு உட்கார முடியாம, எந்திரிக்க முடியாம, ரொம்ப சூழ்நிலை ரொம்ப நம்ம 2 வருஷம் ரொம்ப எவ்வளவு கஷ்டப்பட்டோம். கஷ்டப்படணும்னு தெரியும் உனக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப நேரம் உங்களால உட்கார முடியாது. ம். ஒரு நிகழ்ச்சிக்கு போனப்ப கூட நம்மளால 10 நிமிஷம் தான் போயிட்டு வர முடிஞ்சது. ம். அந்த அளவுக்கு கஷ்டப்படுறப்போ, அவர் தான் உங்களுக்கு எந்த பணமும் வாங்காம, அவர் ஒரு சித்த வைத்தியர்ன்றதுனால ம். எவ்வளவு உதவிகள் பண்ணியிருக்காரு நெறைய நமக்கு. உதவி பண்ணாரு. அவனால என்ன முடியுமோ அத பண்ணான். நீ இப்ப 5 வருஷமா தான் நீ அவன பார்த்திருக்க. ஆமா. அதுக்கு முன்னாடி எனக்கு எவ்வளவோ இப்ப கஷ்டங்கள். நான் சொன்னேன். வருமானமே இல்லாம ஒரு ஒக்கி புயல் ஒண்ணு வந்துச்சு தெரியுமா? அந்த ஒக்கி புயல் வரும்போது கன்னியாகுமரி மாவட்டத்துல நெறைய பாதிப்புகள் உண்டு. அந்த ஒக்கி புயல்ல ஒரு 2 நாள் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா சுத்தமா கையில காசு கிடையாது. அப்போ மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. நான் சொன்னேன்ல இந்த விநாயகனுக்கு பிள்ளையாளுக்கு தான் நான் ஃபோன போட்டேன். மக்களே எனக்கு கையில காசு இருந்ததுனால ஒரு ரூ. 500 இருந்தா குடுன்னு கேட்டேன். அந்த மழை பெஞ்சுகிட்டு இருக்க அந்த புயல் இதுலயுமே அவன் என்ன பண்ணான் நனைஞ்சுட்டு கரண்ட்லாம் கிடையாது. ஆஃப் ஆயிருக்கு. அந்த ரூ. 500 கொண்டுட்டு அந்த மழையில நனைஞ்சுகிட்டு வந்து குடுத்து போனா அத வச்சு நாங்க 2 நாள் சாப்பிட்டுருக்கோம். இது வந்து அவன் செஞ்ச ஒரு சின்ன விஷயம் தான். ஏகப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கையில எனக்கு பண்ணியிருக்கான். என்னுடைய ஒவ்வொரு கஷ்டமான சூழல்லையும் கூடவே பயணித்து அதாவது என் சந்தோஷத்துல எந்த அளவுக்கு பங்கெடுத்திருப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய அதிகமான துன்பங்கள்லாம் அவன் வந்து கூட இருந்திருக்கான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நண்பன். அப்ப அவன பத்தி நான் வந்து பெருமையா பேசிதான் ஆகணும். அவன் எனக்காக செய்த இன்னொரு அருமையான ஒரு விஷயம் இருக்கு. அவன் வந்து பக்தியில ரொம்ப அதிகம். கோயில் கோயிலா போவான். திருக்கடையூர் அபிராமி பத்தி நீ பேசிட்டு இருக்கோம்ல, அந்த அபிராமி அன்னையுடைய அந்த இடத்துல காலசம்ஹாரமூர்த்தி சன்னதியில பக்கத்துல நின்னுட்டு என் பேர்ல அர்ச்சனை பண்றது நான் காதுல கேட்கணும்னு ஃபோன் பண்ணி அங்கிருந்து நான் பெட்ல இருக்கேன். ஃபோன் பண்ணி நான் இங்க நிக்கிறேன். காலசம்ஹாரமூர்த்தி சன்னதியில நிக்கிறேன். உன் பேருக்கு அர்ச்சனை பண்றேன்னு சொல்லி அவன் பண்ணான். அப்போ அ நான் வந்து இன்னும் அந்த இடத்துக்கு போனது கிடையாது. என் தந்தையார் போயிருக்காரு. அபிராமி அன்னை சன்னதிக்கு வந்து எங்க அப்பாலாம் போயிருக்காரு. என் நண்பன் போயிருக்கிறான்.
ஆனா நான் இன்னும் அந்த பக்கம் போனது கிடையாது. ஆனா போறதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த அங்க இருந்து படுக்கையில இருந்து நான் அவ்வளவு விஷயம் படிச்சிருக்கிறேன். அது எல்லாமே இன்னைக்கு வந்து எனக்கு வாழ்க்கையில இன்னும் திரும்ப ஒரு கம்பேக் குடுத்து என்னைய வந்து இத பத்தி நீ பேசு. நீ அனுபவிச்ச விஷயம் தானே. இத பத்தி நீ இன்னும் ஏன் பேசாம இருக்கன்னு ஒரு சரியான நேரம் நான் நினைக்கிறேன் இத பத்தி பேசுறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான விஷயம் இந்த அபிராமி அந்தாதி மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நான் பேசுகிறதுக்கெல்லாம் காரணம் இந்த அபிராமி அந்தாதி மட்டும் தான் அப்படின்னு நான் இன்னும் பெருமையா சொல்லுவேன். சரியா? சரி, இப்ப நான் கஷ்டத்த சொல்லிட்டேன். இன்னொரு விஷயம் மட்டும் ம், இதுல கேக்குறேன் நானு. ம், உங்களுக்கு விருப்பம் இருந்தா இத தெரிவிக்கலாம். இல்லன்னா இத ஸ்கிப் பண்ணிட்டு ம், போயிருங்க. ம், நீங்க எதனால அப்படி பெட்ல படுத்திருந்தீங்கன்ற ஒரு விஷயம் மட்டும் ம். மக்களுக்கு சொல்லி அதாவது ம், வாழ்க்கையில வந்து நமக்கு வந்து அந்த இளம் பருவம் இருக்குல்ல. மலையில இருந்து ஆமா. நம்ம மலையிலிருந்து வந்து தவறி ஆன்மீகத்துல விழுந்துட்டீங்க. ஆன்மீகத்துல தீவிரமா நம்ம போயிட்டு இருந்தோம். அதாவது உலக வாழ்க்கை எதுவுமே வேண்டாம். இதெல்லாம் வந்து மாயை அப்படின்னு சொல்லி பயங்கர தீவிர ஆன்மீக தேடல்ல போயிட்டு இருக்கும்போது தான், மலைக்கு மேல இருந்து கீழ விழுந்து அடிபட்டு வாழ்க்கையே வந்து மொத்தமா மாறுச்சு. அப்படிதான் நான் வந்து இன்னைக்கு வந்திருக்கேன். நான் சொன்ன அந்த கஷ்ட காலத்துக்கான முக்கியமான திருப்புமுனையே, அந்த 19 வயதில் ஏற்பட்ட ஆன்மீக தாகம். அதாவது எல்லாமே எனக்கு எதுவும் வேண்டாம். இந்த உலகமே வந்து பொய் அப்படின்னு சொல்லி, ஆன்மீகத்த குறித்து, ஞானத்தை குறித்து அதாவது இளம் வயதுல வந்து இந்த ஞானம் வரக்கூடாது. இன்னைக்கு நெறைய பேர்ட்ட இந்த பிரச்சனை இருக்கு. கண்மூடித்தனமா வந்து இந்த துறவி ஆகுறது. அதுக்குதான் சொன்னேன். எல்லாத்தையும் வேண்டாம்னு விட்டுட்டு போயிடுறது. அதாவது உலகத்துல பிறந்து எதுக்குன்னு சொன்னா, ஏதோ விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கு. ம். செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. இதெல்லாம் முறையா செஞ்சுட்டு தான் கடவுள்ட்ட போ முடியும். கடவுள தேடி போணும். கடவுள்ட்ட போறதுங்கிறது கடவுளுடைய தேடல்ல வாழ்க்கைய நடத்துறதுங்கிறது வேற. உண்மையான துறவுங்கிறது என்னங்கிறத நான் வந்து புரிஞ்சுகிட்டதே வந்து இந்த அடிபட்டதுக்கு இதுக்கு அந்த அப்புறம் அடி தான். விழுந்து பட்டதுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சு வந்துட்டு இருக்கேன். அதனால அது சாதாரண விஷயம் கிடையாது. கடவுள் எனக்கு வந்து ஒரு மறு ஜென்மம் குடுத்து, அப்ப எதுக்காக நான் பிறந்தேன்? இன்னும் உலகத்துல என்னென்ன குறைகள் இருக்கு, விட்டக்குறை தொட்ட இருக்கு. எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வா. அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அந்த விஷயம் ஒவ்வொன்னா குடுத்துக்கிட்டே வந்துட்டே இருக்கிறாரு. அப்படி ஒரு அடையாளம் தான் மிக அடையாளம். நீ, நம்ம பிள்ளைங்க. அதுல கடவுள் குடுத்த வரம் தான் அத நான் சொல்லுவேன். அதாவது என்னுடைய வாழ்க்கை ஒரு சோதனைக்கு, நீ அப்போ வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு வா. இப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு கணவன் தேவை இருக்கு. 2 குழந்தைகளுக்கு அப்பா தேவை இருக்கு. இது எல்லாத்தையும் நீ இந்த கடமைய செய். உனக்கு நான் எல்லாம் தாரேன் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு இந்த ஜோதிடத்தின் மூலமாக நம்ம குடும்பத்துல இப்ப எத்தன பேர் இருக்கோம்? நீங்க செஞ்சதை யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க. இதையும் நான் சொல்லணும். ஏன்னா 9 வயசு பிள்ளைங்கள 2 பெண் குழந்தைங்கள, அதுவும் ம். ட்வின்ஸ் 2 பெண் குழந்தைங்கள எடுத்துக்கணும். அதுகளுக்கு இதுவரைக்கும் என்கிட்ட இருந்து நீங்க எதையுமே எதிர்பார்க்கல, எதையும் வாங்கல. நான் உங்ககிட்ட அது ஒண்ணுதான் சொன்னேன். என்கிட்ட எதுவுமே இல்ல. எதுவும் என்னால குடுக்க முடியாது. நகை நட்டோ எதுவுமே போட முடியாது. நாங்க 3 பேர் மட்டும் தான் வருவோம். எங்கள நீங்க கடைசி வரை வச்சு பார்த்துப்பீங்களா? சந்தோஷமா? அப்படின்றது மட்டும் தான் கேட்டேன். அதுக்கு நீங்க ஏத்துக்கிட்டு வந்தீங்க பாத்தீங்களா? இல்ல அதுக்கு காரணம் இல்ல. இது அது எல்லாத்துக்கும் ஒரு ஒரே காரணம் விஷயம். தான். கடவுள் மேல எனக்கு இருந்த நம்பிக்கை. என்னால அது முடியும்னு நான் நம்பினேன். ஆனா என்ன சுத்தி இருக்கிற யாருமே அத நம்பல. எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, "உனக்கு என்ன நீ முட்டாளா? அவசரப்பட்டு இப்படி முடிவு எடுக்கிறியே! உனக்கு என்ன இன்னும் காத்துறேன். உனக்கு பெண் தருவாங்களே!" அதாவது இப்படி சொல்லக்கூடிய யாருமே வந்து அவங்க தேடி எனக்கு பெண் தேடி தரக்கூடிய அமைப்புல இல்ல. அவங்களால முயற்சி பண்ணவும் முடியல. ஆனா இப்ப நானா முயற்சி பண்ணி, என்னை புரிந்து கொண்டு நான் வந்து கடவுள் மேல இருக்கிற ஒரே நம்பிக்கையில தான் அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளேயே அடி எடுத்து வச்சு நம்ம அந்த வாழ்க்கைய தேடி வந்தோம். நீ சொல்ற மாரி இந்த கேள்வி எல்லாருமே கேட்டாங்க. "எப்பா அந்த 8, 9 வயசு பிள்ளைங்க. அடுத்து எந்த நேரத்திலயும் பெரிய பிள்ளைங்கள் ஆகும். இதெல்லாம் வந்து இந்த உலகத்துல வந்து எப்படி சாத்தியம்? உன்னால வந்து இதெல்லாம் முடியுமா?" ஏன்னா, எல்லாரும் என்னைய எப்படி பார்த்தாங்கன்னா, ஒண்ணுமே இல்லாத ஒரு மனிதன். உங்களால முடியாதுன்னு ஒரு நினைச்சாங்க. பக்குவம் இல்லாத ஒரு மனுஷனா இருக்கிற. நீ எப்படிப்பா வந்து 3 பெண்கள நீ வந்து பேணி பாதுகாத்து கொண்டு வரணும். எப்படி உன்னால முடியுமா? அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியத்தோட கேட்டாங்க. ஆனால், கேட்டதுனால அவங்க தடுக்க எதுவும் செய்யல. முக்கியமா என்னுடைய பெற்றோர்கள். நான் சொன்ன இந்த விஷயத்துக்காக அவங்க உடன்பட்டாங்க, சம்மதிச்சாங்க. 2வது எல்லாத்த விட அவங்க சுத்தி சம்மதம் இருக்கிறவங்க இல்லன்னா வந்து சம்மதிச்சாலும் நீ வைத்த நம்பிக்கை இருக்கு பாத்தியா? இப்ப நீயும் கடவுள நம்பி தான் காத்துட்டு இருந்திருக்க. உன் வாழ்க்கை நரகமா தான் இருந்துச்சு. நரகத்துக்கு நரகம். நான் அனுபவிச்சதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீ அனுபவிச்சதெல்லாம் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு வெளியில சொல்ல முடியாத கஷ்டங்கள். ஆனா நீ வந்து ஒரு ஆணால பாதிக்கப்பட்டும், இன்னொரு ஆண் மேல நம்பிக்கை வைக்கிறதில்ல. அப்ப அது வந்து எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. ஒரு ஆண் செய்த தவறுக்கு இன்னொரு ஆண் மூலமாக ஒரு கடவுள் வந்து என்ன பண்றாரு? அதுக்கு ஒரு நான் பரிகாரத்த என் குடுக்குறாரு. தம்பிக்கும், எங்க அம்மாக்கும் தான் நன்றி சொல்லணும். அவங்க சொல்லலன்னா என்னால ஆமா, நான் உன்கிட்ட முதல்ல உங்ககிட்ட பேசவே இல்லல்ல. பேசியிருந்திருக்க முடியாது. உங்க அம்மாட்ட முதல்ல பேசி, அவங்ககிட்ட வந்து நான் ஜாதகத்த பத்திலாம் பேசி புரிய வச்சு, அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஒரு மாற்றம் எல்லாமே நடந்துச்சு. இத பத்தி பேச ஆரம்பிச்சா நம்ம தனியா ஒரு படமே ஆமா. எடுத்து ஓடுன மாரி இருக்கும். மக்கள் கூட கடுப்பாயிருவாங்க. ஏன்னா உங்க சொந்த கதைய பேசுறதுக்கு நாங்க கேட்கறதுக்கு உட்கார்ந்திருக்கோம்னு கடுப்பாயிருவாங்க. இருந்தாலும் எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா, கஷ்டங்கள் கஷ்டம் எப்படிப்பட்ட கஷ்டத்த எல்லாருக்குமே நான் பட்டுட்டு இருக்கும். வந்திருக்கேன். இப்ப வரைக்கும் நான் அந்த ஒரு பாதிப்பான சூழ்நிலைகள்ல அந்த உடல் பலகீனம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனாலும் அமர்ந்த நிலையில உட்கார்ந்துட்டு, பிடிச்ச இடத்துல பிள்ளையார் மாரி உட்கார்ந்துட்டு, எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்றேன். இன்னைக்கு நம்ம 6 பேர் இருக்கோமா? நீ, ஆமா. நான், நம்ம பிள்ளைங்க, என் அப்பா, அம்மா எல்லாரும் இங்க 6 வந்து உட்கார்ந்திருக்கோம். பேருக்கும் அந்த முடியும். 6 பேரும் 3 வேள சாப்பிடணும். நமக்கு போட்டு துணிமணி வேணும். இருக்கிறதுக்கு இந்த இடம் வாடகை குடுக்கணும். உங்க வீட்ல தான் வந்து உட்கார்ந்திருக்கேன். இருந்தாலும் வாடகை குடுத்தா உட்கார்ந்திருக்கேன். இந்த இடத்துல நான் சொல்லி தான் ஆகணும். அது என்னுடைய கௌரவம். மாமியார் வீட்ல போய் உட்கார்ந்திருக்கேன்னு நெறைய பேர் நெனச்சுட்டு இருப்பாங்க. உனக்கு என்னப்பா வாடகை எல்லாம் குடுக்க வேண்டாமே. நானும் இந்த வாடகை குடுத்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 6 பேர் சாப்பிடணும்னா என்ன தேவை வரும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அத்தனை தேவைகளையும் இந்த ஜோதிடத்தின் மூலமாக நான் பொருள் ஈட்டி தான் சம்பாதிக்கிறேன். அதுக்கு இறைவன் கொடுத்த வரம் தான் நான் சொல்லுவேன். இந்த வாழ்க்கைங்கிறது எனக்காக வாழ்ற வாழ்க்கை கிடையாது. எங்க உங்களை 5 சார்ந்து பேருக்காக. நான் வந்து அத காப்பாத்துறதுக்கு கடவுள் எனக்கு குடுக்குறாரு.
என்ன வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கி இருந்தாலும் இப்ப எல்லாமா உருவாக்கி கொண்டு வந்திருக்காரு. சரியா? நீங்க ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டோன்னா கடவுள் உங்களுக்கு அதான் அதுக்கான நீ இதை விஷயங்களை ஏத்துக்க, கொடுக்குறாரு. ஏத்துக்கிட்டா நான் உனக்கு இதுக்காக அதை தரேன். அதாவது இறைவனுடைய வழிபாட்டுல வந்து சுயநலத்துக்கு எந்த பலனும் கிடைக்காது. எனக்கு வேணும் எனக்கு வேணும் கேட்கிறவனுக்கு எதுவும் கிடைக்காது. நாம கஷ்டப்படுறோம்னா கண்டிப்பா நம்ம யாருக்கோ ஒரு கெடுதல் பண்ணிருக்கோம். அப்ப தனக்குன்னு அதை கேட்க கூடாது. தன்னை சுத்தி இருப்பவர்களுக்காக குடுக்கறதுக்காக எனக்கு வேணும்னு கேட்டா கண்டிப்பா கடவுள் தந்துதான் ஆக வேண்டும். ஏன்னா இங்க கடவுள் என்ன பண்றான்னா நேரடியா பொருளை தூக்கி யாரும் கொடுக்க மாட்டாரு. ஒரு மனிதனை கருவியாக்கி அவனை பெரிய ஆளாக்கி அவனை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் இவனை நம்பி இத்தனை பேருக்கு சோறு போடணும், இத்தனை பேருக்கு துணிமணி கொடுக்கணும் அப்படிலாம் நடக்கும். இப்ப நீங்க சோசியல் மீடியா எத்தனை பேரை பார்க்கறோம். எத்தனை பேர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. நம்ம ஒரு பக்கம் கலிகாலம் எல்லாம் சொல்லி கொடுவோம். அதுல சமீபத்தோட நான் நிறைய ரசிச்சு பாக்குறேன். நீ பார்த்திருப்ப. பேட்டை கெட்டவன்னு திருநெல்வேலிக்காரர் ஒருத்தர் நிறைய வீடியோ நான் அடிக்கடி பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர அது யதார்த்தமான பேச்சு. நான் நல்லவனே கிடையாதுயா, நான் வந்து கெட்டவன் தான் அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னா எவ்வளவு தைரியம் வேணும். அப்ப அந்த அதுக்குள்ளேயும் ஒரு நல்லெண்ணம் இருக்கு. உண்மையை உள்ள அப்படி சொல்லிட்டு பரவாயில்ல. அதனால இந்த இடத்துல நான் வந்து அவரையும் பெருமைப்படுத்தி ஆகணும். பேட்டை கெட்டவன் அப்படிங்கிற ஒரு சகோதரர் இருக்காரு. அவர் போடுற வீடியோஸ் நான் பார்ப்பேன், லைக் போடுவேன். அவருடைய அந்த பேச்சும் அவருடைய அந்த கொடைத்தன்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இடத்துல அதையும் நான் வந்து பொதுமக்கள்கிட்ட சொல்லிக்குவோம். சரி நம்ம எங்கேயோ சுத்தி எங்கேயோ போயிட்டு இருக்கோம். மக்களுக்கு தேவை என்ன? எப்ப அவன் சொந்த கதை சோதனை வரமா வை. நாங்களும் கஷ்டப்பட்டோம். எங்களுக்கு கஷ்டத்துக்கு வழியை சொல்லு. அப்ப நான் எப்படி ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம்ல. இதுக்கு என்ன காரணம்? நான் ஒரு விஷயம் பண்ணேன். இதை சொன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அதுல 1000 காரணம் கருத்துக்கள் திணிப்பாங்க. மக்கள் அதெல்லாம் காதுல வாங்க மாட்டாங்க. நான் இப்ப சொல்ல போற நமக்கு விஷயத்துல கஷ்டங்கள் இருக்கதான் இருக்கதான் செய்யுது. செய்யுது. எப்பயுமே இருக்கும். இருக்கும். எல்லாருக்குமே எல்லா நம்ம இப்ப கஷ்டமும் நல்லா இருக்கதான் இருக்குன்னு என்னன்னா செய்யுது. நம்ம உயிரோடு இருக்கோமா? முதல்ல இருந்ததுக்கு மூணு வேளை இப்ப நம்ம சாப்பிடுறோமா? ஆமா இப்ப நமக்கு இருக்கும். அந்த உண்ண உணவு வந்திருக்கோம். உடுத்த அடுத்த காலத்துல நம்ம உடை கடவுள் தந்திருக்காரு. இது ரொம்ப தேவையான விஷயம். இது வந்து ஆகா ஓஹோன்னு சொல்லல. தேவையான மாற்றம் நடந்திருக்கு. நம்ம அடுத்த நாளைக்கு இன்னும் போகணும். ஆமா. சரி இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்போ மக்கள் வந்து எல்லாமே நான் சாமியை கும்பிடுறேன், எல்லாம் செய்யறேன். ஆனா எனக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது? என் கஷ்டம் தீர மாட்டேங்குது. இந்த கஷ்டங்கிறது முதல்ல பொருள் சார்ந்த கஷ்டம் தான் முதல்ல வருது. அப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். இதை நான் அனுபவிச்சு இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதை பத்தி நாம சொன்ன உடனே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பிரிச்சு பேசுவாங்க. அதையும் நான் சொல்லிடுறேன். அது எதுவும் காதுல வாங்கக்கூடாது. இதுக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு வருவாங்க. நிறைய பேர் வருவாங்க. ஆனா அவங்க எல்லாம் உண்மையே பெருசா வந்து மத்தவங்களுக்கு எதுவும் செய்யணுங்கிற அந்த மாதிரி யோசனையே கிடையாது. அவங்க கருத்தை திணிக்கிறதுன்னு வருவாங்க. அதெல்லாம் மக்கள் காதுல வாங்காம நான் சொல்றதை கேட்டுக்கோங்க. இலுப்ப எண்ணெய். இந்த இலுப்ப எண்ணெய் வந்து ஒரு 1/4 லிட்டர் வேணும். ஆமணக்கெண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய், முத்தெண்ணெய்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணெய் வந்து ஒரு 1/2 லிட்டர் வேணும். இதை வந்து ஒண்ணா கலக்கணும். 1/4 லிட்டர் இலுப்பு எண்ணெயும் 1/2 லிட்டர் விளக்கெண்ணெயும் ஒண்ணா கலந்து வச்சுக்கணும். இதுல காலையில 5 மணிக்கு வீட்டுல விளக்கேத்தணும். விளக்கேத்தணும்னு சொன்னா நீங்க குத்து விளக்கு ஏத்தணுமா, அகல் விளக்கு ஏத்தணுமா, காமாட்சி விளக்கு ஏத்தணும், 1000 கேள்வி வரும். எந்த விளக்கானாலும் ஏத்திக்கோங்க. மண் விளக்கு கூட ஏத்திக்கோங்க. பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவை ஒரு விளக்கு வேணும். அதுல இந்த எண்ணெயை விடணும். இந்த 2 எண்ணெய் ஒண்ணா கலந்த எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெயை விட்டு தீபம் ஏத்தணும். கை கால் முகத்தை மட்டும் கழுவிட்டா போதும். வீட்டுல யார் யார் இருக்கீங்களோ கணவன் மனைவியா இருக்கிறவங்க சேர்ந்து காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு கை கால் முகத்தை மட்டும் கழுவிட்டு பல்ல தேய்ச்சிக்கிட்டு இந்த தீபத்தை ஏத்தி வச்சு கிழக்கு முகமா ஏத்திக்கணும். ஏத்தி உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன கடவுளை பிடிக்குமோ, முருகனோ பிள்ளையோ பெருமாளோ என்ன கடவுளை வேணாலும் நினைச்சிட்டு அதுக்குண்டான ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்க வேண்டுங்க. வேண்டு நாள் 48 நாள் விடாம இதை 2 பேர் சேர்ந்து செய்யணும். இல்ல குடும்ப நலன் கருதி யாராவது ஒருத்தராவது செய்யும். சில நேரம் பெண்களுக்கு வீட்டு வசதி இல்லாம ஆகும். அப்ப 5 நாளைக்கு அவங்களால வர முடியாதுன்னு இருக்கும். பக்கத்துலதான் போக முடியாது அப்படிங்கிறது வந்து உலகத்துக்காக உள்ளது. மனசு வந்து சுத்தமா இருக்கணும். மனசுல எந்த இதுவும் இல்லாம பெண்கள் வந்து தீட்டு தோஷம் அப்படிங்கிறதுலாம் வந்து புற உலகம் சார்ந்த விஷயம். அதெல்லாம் பத்தி பெண்கள் யோசிக்க வேண்டாம். தீபத்தை கணவர் ஏற்றி வைக்கட்டும். நீங்க சமயக்கட்டுல சமைக்க தான் போறீங்க. சமயக்கட்டுல அந்த அடுப்புல எரியும் நெருப்பை பார்த்துக்கிட்டே நீங்க பண்ணுங்க. உங்களுடைய தெய்வத்தை 5 மணிக்கு நீங்க வந்து வேண்டுங்க. வேண்டு நாள் 48 நாள் தொடர்ந்து எந்த வீட்டுல இந்த 2 எண்ணெயும் கலந்து நான் சொன்ன விதத்துல கலந்து தீபம் ஏற்றி உங்களுக்கு பிரியமான பாடலோ மந்திரமோ எதோ வேணா சொல்லுங்க. 48 நாள் சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு மறுமலர்ச்சி நடக்கும். இது எனக்கு நடந்திருக்கு. மிகப்பெரிய அற்புதமான மாற்றங்கள் இது நடக்கும். இப்ப நிறைய பேர் இப்ப அபிராமி அந்தாதி கேட்கறாங்கல்ல. இந்த அபிராமி அந்தாதி படிக்கிறவர்கள் தயவு செய்து காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிருங்க. குளிக்க வேண்டாம். முகத்தை கழுவி பல்ல தேய்ச்சிக்கிட்டு விபூதி பூசிக்கோங்க, சந்தனம் வச்சுக்கோங்க, குங்குமம் வச்சுக்கோங்க. அபிராமி அந்தாதி பாடல் காலைல 5 மணிக்கு வந்து விளக்கேத்தி படிங்க. நிச்சயமா நான் சொல்றேன் 48 நாள்ல உங்களுடைய மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றத்துக்கான ஆரம்பம் நடக்க ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஜோதிட சூட்சமும் இருக்கிறது. அதை பத்தி நம்ம சொல்ல போறேன். ஏன்னா ஒரு விஷயத்த ஏதோ மொட்டையா சொல்லக்கூடாதுல்ல. ஒரு காரணம் வேணும். நமக்கு முன்னாடி இது வந்து நடந்திருக்கணும். இப்ப நான் ஜோதிடத்தின் அடிப்படையில் தேடும் பொழுது எனக்கு இறைவன் வந்து காட்டின ஒரு விஷயம் இருக்குதுல்ல. என்னன்னு கேட்டா எதுக்காக இழுப்ப எண்ணெய் ஏத்த நமக்கு இந்த 64 நாயன்மார்களுடைய வரலாறு கதையெல்லாம் தெரியும்ல. அதுல பூசலார் அப்படின்னு ஒருத்தரை பத்தின செய்தி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா இந்த பூசலாரை படிச்சதுனாலதான் நான் இப்போ அந்த இழுப்ப எண்ணெய் பத்தி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த பூசலார் என்ன பண்ணாருன்னா இறைவனுக்கு மனசுக்குள்ளேயே கோயில் கட்டினார். எப்படி கட்டினார் தெரியுமா? கோயிலுக்கு தேவையான ஒவ்வொரு
பொருளும் அவர் பணம் கொடுத்து வாங்குறாரா, அந்த பணத்தை இறைவன் அவருக்கு கொடுத்தாராம். அப்படி மனசுல நினைச்சுக்கிட்டே கல்லு, மண்ணு ஒவ்வொரு பொருளா வாங்கி மனசுக்குள்ள வந்து வேலை செய்யறவங்களுக்கு கூலி வரைக்கும் கொடுத்து அவர் வந்து கோயில் கட்டிட்டாரு. அப்படி மனதுக்குள்ள கட்டின அந்த மாய கோயில்ல இறைவன் வந்து அவரு கும்பாபிஷேகம் உடமுழுக்கு நடத்த திட்டமிட்ட அதே நாள்ல இறைவன் எழுந்தருள வந்துட்டார். இத வந்து நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் இதுல ஜோதிட ரகசியம் ஒண்ணு இருக்கு. அத நான் வந்து இறைவன் எனக்கு காட்டி கொடுத்தார். இவரு ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அந்த தியானம் பண்ணாராம். இந்த பூசலார் இருக்காருல்ல, ஒரு மரத்தடியில உட்கார்ந்து என்ன பண்ணுவாராம், இந்த சங்கல்பத்தை பண்ணிக்கிட்டே இருந்தாராம். அந்த மரம் என்ன மரம் தெரியுமா? இலுப்பை மரம். அந்த இலுப்ப மரத்துக்கு அப்படி என்ன விசேஷம் இருக்கு? இறைவன் ஏன் இலுப்ப மரத்துக்கு அடியில அவரை போய் இப்படி ஒரு சங்கல்பத்தை பண்ண வச்சு, அந்த கோயில கட்டவும் வச்சு, அதுல போய் தான் குடியேறவும் செஞ்சிருக்காங்கன்னா, அப்ப இலுப்ப எண்ணெய்க்கு எவ்வளவு விசேஷம் இருக்கணும். அந்த இலுப்ப மரம் இருக்கு இல்லையா? இது 27 நட்சத்திரத்துல ரேவதி நட்சத்திரத்துக்கு உரிய மரம். அந்த ரேவதி நட்சத்திரத்துல தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோமே, இந்த உலக சுகங்கள், பணம், காசு, மகிழ்ச்சி, சுக்கிர சுகம். இந்த சுக்கிரன் வந்து உச்சத்துல இருக்கிறார். அப்ப சுக்கிரனுடைய உச்சத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விருட்சம் தான் இலுப்பை மரம். அந்த இலுப்ப மரத்துல இருந்து என்ன கிடைக்குது? அந்த இலுப்பை எண்ணெய் வந்து அவ்வளவு விசேஷமானது. இன்னைக்கு ஒரு கோயில் இருக்கு தமிழ்நாட்டுல, ஆனா இன்னைக்கு அதிகமா மக்கள் போறது கிடையாது. தாந்தோண்டீஸ்வரர் இலுப்பக்குடி. தாந்தோண்டீஸ்வரர் இலுப்பக்குடினே ஊரு பேர் இருக்கு. இலுப்பை வனமாக இருந்ததுனால இலுப்பக்குடினே பேரு. சொர்ணாகர்ஷ்ண பைரவர் இறைவன் வந்து அவ்வளவு தங்கத்தையும் வச்சிருக்காரு. சொர்ணாகர்ஷ்ண பைரவர் அம்சத்தெல்லாம் வச்சிருக்கிறாரு. அந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவர் தான் குபேரனுக்கே அள்ளி கொடுத்தவர். அப்படிப்பட்ட அந்த சொர்ணாகர்ஷ்ண பைரவர் இலுப்பை மரத்தோட தொடர்புடையவர். சுக்கிரன் அங்க உச்சத்துல இருக்கிறாரு. அப்போ இறைவன் வந்து ஏதோ ஒரு மனிதனை, ஒரு அடியாரை இலுப்ப மரத்துக்கு அடியில உட்கார வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய ரகசியத்தை மறைச்சு வச்சுட்டாரு. ஆனா இன்னைக்கு அந்த ரகசியம் எனக்கு வெளிப்படுத்திருக்காருல்ல, எனக்கு கிடைச்சிருக்குல்ல. நான் இதை வந்து உலகத்துக்கு சொல்றேன். இதுதான் நான் முதல்ல சொன்னதுக்கான சூட்சுமம். இலுப்ப எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் ரெண்டையும் கலந்து நீங்க 5 மணிக்கு ஏத்துங்க. பூசலார் மனசுக்குள்ள கோயில கட்டுறதுக்கு இறைவன் பணம் கொடுத்தாருல, நாம இந்த உலகத்துல அடையணும்னு ஆசைப்படுற எல்லாத்துக்கும் இறைவன் நமக்கு பணம் கொடுப்பார். இதை நீங்க நம்பலாம். ஆனா அதுக்காக வானத்துல இருந்து கொடுக்க மாட்டாரு. நமக்கு ஏதோ ஒரு வழி இருக்கும். நமக்கு எப்படி பணம் வரணும்னு ஒரு வழி இருக்கும்ல, அந்த வழியில் நம்மளை சிந்திக்க வைப்பாரு, செயல்பட வைப்பாரு. அந்த வருமானத்துக்குள்ள வழியை நோக்கி நகர்த்துவாரு. அது ஒரு ஏதோ ஒரு தொழில் வேலை வாய்ப்பா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு நபருடைய சந்திப்பா இருக்கலாம். எப்படி வேணாலும் அது நடக்கலாம். ஆனா அது நிச்சயமா நடக்கும்னு மக்கள் நம்புங்க. இத கண்டிப்பா செஞ்சுட்டு யாருமே வந்து தோத்து போனது கிடையாது. என்னுடைய ஜோதிட வாடிக்கையாளர்கள் பெரும்பாலானவர்களுக்கு இந்த பரிகாரம் நான் சொல்லியிருப்பேன். என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்த எல்லாருக்கும் இந்த விஷயத்த நான் சொல்லாம இருந்ததே கிடையாது. அதாவது பொருளாதார ரீதியா நான் கஷ்டத்துல இருக்கேன்னு சொன்ன எல்லாருக்குமே நான் இந்த வழிமுறையை சொல்லுவேன். நான் இவ்வளவு அழுத்தமா சொல்றதுக்கு காரணம், நான் இதை பல வருஷமா செஞ்சிருக்கேன், செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வீட்டுல அந்த 2 எண்ணெயும் கலந்து தான் வந்து ஏத்திக்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்குல்ல, இது மதுரையோட தொடர்புடையது. நான் வந்து தொடர்ந்து 2 ஆண்டு காலம் இலுப்பை எண்ணெயும் இந்த ஆமணக்கு எண்ணெயும் கலந்து விளக்கேற்றிருக்கேன். அதனாலதான் எனக்கு வந்து மதுரையில வந்து மீனாட்சி கோட்டையில எனக்கு பெண் கிடைச்சிருக்கு. நீ கிடைச்சிருக்கு. அதுவும் எப்படி? நீ மீனராசி. உன்னை நான் கல்யாணம் பண்றதுக்கு முதல்ல வந்து என்னைய வேவு பார்த்து போனது யார் தெரியுமா? அவன் தம்பி ரேவதி நட்சத்திரம். அவ கிட்டத்தட்ட இங்க ஜோதிடம் வந்து எப்படி பார்த்தாலும் சுத்தி வந்திருக்கு. மதுரைக்கு வந்து நாம வந்து வாழ்க்கையில முன்னேறி இருக்கோமா அப்படிங்கிறது கண்டிப்பா உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்களுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த வளர்ச்சிங்கிறது ஆரம்பம் தான். நமக்கு இன்னும் நிறைய தேவைகள் இருக்கு. நம்ம அடுத்த நாளைக்கு போகணும். அதே மாதிரி நம்மள மாதிரி கஷ்டத்துல இருக்கவங்களும் அடுத்த கட்டத்துக்கு நல்ல மேல்நிலைக்கு வர்றதுக்கு இந்த வழிமுறையை நான் சொல்லியிருக்கிறேன். நம்பிக்கையும் விருப்பம் உள்ளவங்க நான் சொன்ன இந்த இலுப்பு எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய் தீபத்தை ஏத்துங்க. உங்களுக்கு பிடித்தமான எந்த கடவுளையும் வணங்க, தப்பு கிடையாது. எந்த கடவுளையும் வணங்கலாம். உங்க கடவுள் நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. நாம் எல்லாருமே கண்டிப்பாக ஜெயிப்போம். அதற்கான அருளை நமக்கு நம்பிக்கைக்குரிய அந்த கடவுள் நமக்கு தருவாரு. உங்க குலதெய்வமும் இதுல சூட்சமமாக உள்ள வரும். தகவலை நான் சொல்லிடுறேன். இந்த எண்ணெயில தீபம் ஏத்துறது சாதாரணமான விஷயம் கிடையாது. நான் இப்ப சொல்லிட்டாலுமே எல்லாரும் இதை செய்ய முடியாது. செய்யறதுக்கு உங்களுக்கு இது தடை வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு தடை வந்து உங்களை செய்ய விடாம தடுக்கும். இதெல்லாம் அனுபவத்தில் நடக்குது. எவ்வளவு தடை வந்தாலும் இதை செய்யுங்க. 48 நாள் யார் யாரு இதை செஞ்சிருக்கீங்களோ, எனக்கு 48 நாளைக்குள்ள நீங்க பொன் போட்டு நிறைய விஷயங்கள் மாற்றம் நடந்திருக்குன்னு எனக்கு நீங்க சொல்லுவீங்க. நான் உறுதியா நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க நல்வாழ்த்துக்கள். பொறுத்திருங்க. கடவுள் கண்டிப்பா சோதிப்பார், கைவிட மாட்டார். நானும் அதற்கு ஒரு சாட்சி. என்னுடைய குடும்பமும் அதுக்கு ஒரு சாட்சி. நன்றி.